நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபார்மில் வந்து புறாக்களுக்கு குடிக்கிற தண்ணி எப்படி நம்ம தயார் பண்ணி வைக்கிறோம் அப்படின்றத பார்க்கலாம். ஒரு புறா ஃபார்மாக இருக்கட்டும், இல்லை ஒரு கோழி ஃபார்மாக இருக்கட்டும், இல்லை வேறு ஏதாவது பேர்ட்ஸ் ஃபார்மாக இருந்தாலும் அதோட முக்கியமான உயிரே வந்து தண்ணி தான். நம்ம தண்ணியில் பண்ணுற மிஸ்டேக்கால் தான் பறவைகளுக்கு வந்து கோல்டு வருது, கண்வலி அதனால் வர்றது, நிறைய நோய்கள் உற்பத்தி ஆகிறது எல்லாமே தண்ணியால் தான். அதனால் நம்ம தண்ணியை கரெக்டாக வச்சிட்டோன்னா நம்மளால் 50% நோயை வந்து அவாய்ட் பண்ணிடலாம். அதுக்கு நாங்கள் எப்படி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்ட வந்து ஓவர் ஹெட் டேங்க் இருக்குது. இருந்தாலும் வந்து எப்பயுமே நம்ம மோட்டர் ஆன் பண்ணி தான் நம்ம டைரெக்டாக தண்ணியை பிடிக்கிறோம். இப்போ நீங்கள் பார்க்குற மாதிரி இது வந்து 125 லிட்ரு ட்ரம். இதில் வந்து தண்ணியை பிடிச்சி எல்லா நாளுமே வாஷ் பண்ணி தண்ணியை பிடிச்சி அது நல்லா கொதிக்கிற அளவுக்கு கொதிக்க வச்சு மேலே மூடி வச்சு நைட்டு மூடி வச்சுருவோம். ஏர்லி மார்னிங் வரும்போது நமக்கு ரொம்ப சில்லுன்னு இல்லாமல் ஒரு கைப்பதத்தில் அந்த தண்ணி இருக்கும். அந்த தண்ணியை தான் வந்து நம்ம ரெகுலராக புறாக்களுக்கு வைக்கிறோம். அந்த மாதிரி வைக்கும்போது நம்ம நிறைய நோய்களை அவாய்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சில இயற்கை மருந்துகளையும் நம்ம தண்ணியில் கலந்து வாரத்துக்கு ஒரு முறை வைக்கிறோம். அது என்னென்ன மருந்து, அதை எப்படி கலந்து வைக்கிறோம் அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்க்கலாம்.